சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நீங்க இப்ப கண்ணார கண்டு தரிசித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி நம் சாயிநாதருக்கான அபிஷேக திருக்காட்சி. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்வாங்க. அது போலவே நம் சாயிநாதரின் இந்த அபிஷேக தரிசனம் நம்முடைய பல ஜென்ம பாவங்களை போக்கி நம்மை காத்தருளும். அபிஷேகம் முடித்து அலங்கார திருக்காட்சி உங்கள் பார்வைக்காக. பாபாவினுடைய தரிசனம் நம்முடைய பல ஜென்ம பாவங்களை போக்கும் அப்படிங்கிறது பாபா பக்தர்கள் அனைவரும் அறிந்ததே. நாம எந்த விஷயத்துலையும் சரி பாபாவை முழுசா நம்பி அவரை தரிசனம் பண்ணினோம்னா நமக்கு ஒரு விஷயம் கேட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி பாபா மேல கொஞ்சம் கூட வருத்தமே இருக்காது. இது எந்த நிலைனா பாபாவை நாம ரொம்பவே நெருங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைதான். ஆமாங்க, பாபா தன்னுடைய அறிவுரைகள்ல பல இடங்கள்ல குறிப்பிடுறது, நீ கேட்கறத நான் உனக்கு உடனே கொடுக்க முடியும், ஆனா அதை பெறுவதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில பரீட்சைகளை பாபா தன் பக்தர்களுக்கு வைப்பது உண்டு. இதை நாம சாயி சச்சரிதத்திலேயே பல இடங்கள்ல பார்த்திருக்கலாம். தன்னுடைய பக்தர்களை பாபா எப்போதும் கைவிட மாட்டார். ஆனா அவங்களுக்கு எல்லாமே கேட்ட உடனே கிடைச்சிருக்குமான்னு பார்த்தா நிச்சயமா இருக்காது. அவங்களுக்கான நேரம் வர வரைக்கும் அவங்க பொறுமையா காத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பாபா கவனிக்கிறாரு. ஏன்னா வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அவசரப்பட்டோம்னா நாம ஏதாவது ஒரு இடத்துல தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு நம்பிக்கையையும் பொறுமையையும் எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு விஷயம் மனிதனுக்கு வாழ்க்கையில மிகவும் முக்கியமான விஷயங்கள்னு சொல்லி பாபா தன் பக்தர்கள் எல்லாருக்கும் வழங்கிய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமானதும் முக்கியமானதும் ஆகுங்க. ஆமா, வாழ்க்கையில நாம நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் இருந்தாதான் பல விஷயங்கள்ல நம்மளால சாதிக்க முடியும். இதைத்தான் தன் பக்தர்களுக்கு பாபா எப்போதும் உபதேசித்தார். இதை நாம சச்சரிதத்துல படிக்கிறதோட மட்டும் விட்டுடாம வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்தணும். அப்படி பண்ணினோம்னா கஷ்டம் வரும்போது உதவி கிடைக்குமான்னு சொல்லி நம்மளோட மனசு ஏங்கும். ஒருவேளை உதவி கிடைக்கலனாலும் இதுல இருந்து நாம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி யோசிக்கிறதுக்கான தன்மையும் கிடைக்கும். அந்த நிமிஷமே நீங்க பாபாவை மனசார நம்பி, பாபா எனக்கு இந்த மாதிரியான ஒரு சங்கடமான நிலை இருக்கு, இதுல இருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும், நான் உங்களை மட்டும்தான் மனதார நம்புறேன் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா பரிபூர்ண சரணாகதி அடைந்து பாபா கிட்ட பக்தர்கள் வேண்டும் போது நிச்சயமா அவங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. இங்க தேவைப்படுறதெல்லாம் நாம கேட்ட உடனேயே பாபா கிட்ட இருந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல பக்தர்கள் கைவிடணும். நாம கேட்கறது நிச்சயமா கிடைக்குங்கிற நம்பிக்கையும் அது கிடைக்கிற வரைக்கும் நாம காக்கக்கூடிய பொறுமையும் தான் இங்க முக்கியமான பிரதானமான விஷயம். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரி நம்பிக்கையை விட்டுடாதீங்க. இன்னைக்கு நீங்க கேட்டது கிடைக்கலனாலும் நாளைக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை வைங்க. பொறுமையா காத்திருங்க. பாபாவை போன்ற மகான்கள் தன்னுடைய பக்தர்களை கேட்கறத கொடுத்து பக்குவப்படுத்தி இந்த உலகத்தில் வாழக்கூடிய வகையில் எல்லா விதமான நன்மைகளையும் வழங்கி நல்ல ஒரு அறிவுரையை பிரதானமாக கொடுத்து தன்னுடைய பக்தர்களை எப்பவுமே சிக்கல்களில் இருந்து விடுவித்து இன்பமாகவும் சௌக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் சகல சௌபாக்கியத்துடனும் வாழ வைப்பார்கள் என்பது சர்வ நிச்சயம். பாபா மேலே எப்பவும் நம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய தேவைகள் என்னன்னு சொல்லி பாபாக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால தக்க தருணத்தில் உங்களுக்கு கைக்கு வரும்படி செய்து உங்களை மகிழ்விப்பார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் தினமும் பாபாவை மனசால நினைச்சு 2 நிமிஷம் ஓம் சாய்ராம்னு சொல்லி அவர் முன்னால உட்கார்ந்து அமர்ந்து அமைதியா மனசை ஒருநிலைப்படுத்தி பாபாவோட நாமத்தை சொல்லுவோம். நாம சங்கீர்த்தனம் செய்யறது ரொம்பவே விசேஷம். கலியுகத்துல நம்மளை காக்கக்கூடிய கண்கண்ட மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பகவன் நாமம் சொல்றது மட்டும்தான்.
பாபா இதைத்தான் தன் சச்சரிதத்திலையும் எல்லா அடியவர்களுக்கும் சொல்லி இருப்பாரு. படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இதை நாம் நடைமுறைக்கு கொண்டு வரணுங்க. நம்ம கையிலேயே ஆயுதம் இருக்குது, பகவன் நாமம். அதை விட்டுட்டு நாம் தீர்வுக்காக வெளியே எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு தினமும் நம்பிக்கையோட பகவன் நாமம் சொல்லுங்க, சாயி நாமம் சொல்லுங்க. நிச்சயமா அவருடைய பரிபூர்ண கருணை உங்களை மட்டும் இல்லைங்க, உங்க குடும்பத்தையும் ஏன் 7 தலைமுறைக்குமே பாபா உங்களோடவே இருந்து உங்களை நிச்சயமா காப்பாற்றுவார். நீங்க எப்பவும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீங்க நம்புங்க. உங்களுடைய நம்பிக்கையும் பாபாவின் ஆசீர்வாதமும் உங்களை நிம்மதியாக வாழ வைக்கும். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.